நண்பர்களே, சிறுநீர் கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிறுநீரமே ஒரு திராட்சை கொத்து மாதிரி மாறின்னு உங்களுக்கு தெரியுமா? இதான் மருத்துவத்தில் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மரபணு நோய், ஜெனடிக் டிசீஸ். அதாவது பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு வர்றது ஒரு பிரச்சனை. இதில் என்ன ஆகும்னா, சிறுநீரத்தில் சின்ன சின்னதாக நிறைய நீர் குமிழிகள், அதாவது சிஸ்ட்னு சொல்லுவோம், இதெல்லாம் உருவாகும். இதனால் சிறுநீரகம் அதோட சாதாரண அளவை விட ஜிஎஃப்ஆர் ரொம்ப கம்மியாகிடும், வீங்கிடும். இது உடனே தெரியாது. 30 வயசுக்கு மேலே தான் அறிகுறிகளெல்லாம் காட்டும். இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கும், தாங்க முடியாத வலி இருக்கும். சிறுநீரில் ரத்தம் கலந்து அதிகமாக போகும். அடிக்கடி சிறுநீரகம் வர ஆரம்பிக்கலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். 20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பிபி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். சிம்டம்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம், யூஎஸ்ஜி ஸ்கேன், சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நார்மலாக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜிஎஃப்ஆர், யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிடு, ஹீமோகுளோபின் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்னி வீக்கம், அதாவது சிஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, அதிகமாக இருக்கா, இல்லை 2 பக்கமும் இருக்கா, ரைட் சைடு லெஃப்ட் சைடுமே இருக்கா சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை ரொம்ப வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது சாப்பாடு மூலமாக என்ன கட்டுப்படுத்திக்கலாம்னா, அதிகமான உப்பு எடுக்காதீங்க. தண்ணி போதுமான அளவு தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடலாம். கிட்னி டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக நீங்கள் எந்த ஃபுட்டை கண்டினியூ பண்ணலாம். பிபி இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பெரிய உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே நார்மலாக உங்களுக்கு ரெகுலராக கிட்னி ப்ராப்ளம் சரியாயிடும். இது ஒரு மரபணு ரீதியாக இந்த பாதிப்பும் இருக்கிறவங்க குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி ஒரு மரபியல் ஆலோசனை, ஜெனடிக் கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.